டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேரிலும் கொரோனா கொடி ரசிகர்களும் இன்னைக்காக சார் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஓகே சார், இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பினுடைய இந்த ஆட்சி முறையை பார்க்கும்போது அவர் ஒரு சர்வாதிகாரி போல செயல்படுகிறாரா சார்? கண்டிப்பா இது அவரோட எண்ணங்கள் அந்த மாதிரியா இருக்கு. சர்வாதிகாரி மாதிரி தான் நடத்துறாரு. ஏன்னா எல்லா நாடுகளுமே அவரோட கண்ட்ரோல், அவரோட இதில் தான் இருக்கணும். அமெரிக்காவோட கண்ட்ரோல் தான் எல்லா கண்ட்ரியுமே இருக்கணும், எல்லாருமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கணுன்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. இது இல்லாமல் பல நாடுகள் கஷ்டப்படும் போது, ஒன்று யூரோப் கண்ட்ரி, இன்னும் அதர் கண்ட்ரிஸ், அப்புறமா இந்தியா, எல்லாத்துக்கும் இன்னும் சில வழிகளை மாற்ற போகிறாங்க. சில பிரச்சனைகள் எடுத்துன்னு வர போகிறாங்க. ஆயில் ப்ரைஸ்லாம் எக்கச்சக்கமாக ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மக்கள் வாழ்வாதார நிலைகள் குலைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்க நிதி நிலைமைகள் ஏற்படுத்தி இவங்களோட நிதி நிலைமையிலேருந்து உயர்த்தி அவங்க அளவில் அவங்க தான் வாழக்கூடிய திறன் இருக்குது, மற்றவங்களாம் ஒரு செயல் இல்லை அப்படின்ற ஒரு நாள் தான் இந்த பிரச்சனை. அதனால்தான் அவரோட உயிருக்கே ஆபத்து இருக்குது. அவர் பண்ணக்கூடிய பலவிதமான தப்பான காரியங்கள், சில வழிகள் சில நாட்டுக்கு விட்டு கொடுக்கணும், சில நாட்டுக்கு எது தேவையோ அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்க அதிபர்கள் எவ்வளோ வழிகள் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் ஒரு விடாப்புடியாக இருந்து செயல்படுறார். அதனால்தான் இந்த ஜூலை மாதம், கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் அவரோட கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. இந்த ஜூலை மாதம் தாண்டிட்ட அப்புறமா ஒரு நிலை அடங்கும். ஆனால் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே திரும்ப ஆபத்துக்கள் அதிகமாக அவருக்கு இருக்குது. ஏற்கனவே இப்போ அவர் பண்ணக்கூடிய காரியத்தினால்தான் முயற்சிகள் பண்ணுறாங்க அவரை கொல்றதுக்கோ வழி பண்ணுறதுக்கோ. இந்த ஜூலை மாதத்தில் அவருக்கு ஒன்று ஒரு ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து தாண்டிட்டார்னா அதுலேருந்து அவர் செயல்பாடுகள் நல்லாயிருக்கும், சற்று குறையும், வழிகள் மாறக்கூடிய தன்மைகள் வரும். இது தவிர்த்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டீசல், இந்த பெட்ரோல், ஆயில் சம்மந்தப்பட்டது, அப்புறமா உணவு வர்த்தகங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஜூன் மாதங்கள்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பலவிதமான வழிகள் மாற்றங்கள் ஏற்படுவது. சில பொருட்கள் ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, சில பொருட்கள் சடனாக குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, சில வெள்ளி தங்கங்கள்லாம் குறையுது. இவர் பண்ணக்கூடிய ஒரு வர்த்தகங்கள் ஒரு மிக மோசமான நிலைமைக்கு ஏற்படும். அது இல்லாமல் வர்த்தக நிலைமையை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சில குழப்பங்கள் ஏற்படுத்தி அதில் ஒரு ப்ராப்ளங்கள் எடுத்துன்னு வரப்போகிறார். அந்த ப்ராப்ளங்கள்லாம் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கே பல காலங்கள். அதனால் நிறைய மக்கள், நிறைய செக்டார்ஸ், நிறைய கம்பெனிகள் அவதிப்பட போகிறது. எல்லாரும் முன்கூட்டியே என்னென்ன வழி பண்ணணுமோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வேலைகள்லாம் இப்போ நடக்க போது இவரோட இது சரியில்லாத ஒரு காரணமாக தான் போகும். இதனால சில வழக்குகள் வழிகள்லாம் இன்னும் அவர் மேலே வரும். இருந்தாலும் இந்த ஜூலை மாதத்துலனா தான் எல்லா வழிக்கும் ஒரு பலன் கிடைக்கும்ன்றதான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் தமிழர்களுடைய ஒரு 240 எலும்புக்கூடுகள் கிடைச்சது இல்லையா சார்? இப்போ அதே இடத்துல திரும்பவும் ஒரு அகழாய்வு நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, 240 அப்படின்றது ஒரு அதிக அளவிலான எண்ணிக்கையாக இருக்குது இல்லையா சார்? ஸோ அப்படின்றப்போ அங்கே என்ன நடந்திருக்கும்? இந்த 240 பேர் எப்படி உயிரிழந்திருப்பாங்க சார்? அதாவது பிரபாகரன் சார் இருக்க சொல்லியே அப்பயே 20,000-30,000 பேர் இறக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஸோ அந்த சூழ்நிலை அங்கே தான் அவரோட மெயினான ஒரு அங்கே தான். ஸோ அதனால் அந்த பிரச்சனையால் இது வந்திருக்கலாம். இப்போது சமீப காலத்தில் இது எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு சில வேலைகள் பண்ணியிருக்கலாம், பிரச்சனைகள் பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த புலனாய்வில் தெரிஞ்சிடும். இந்த புலனாய்வில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கான தண்டனையும் கொடுத்துருவாங்க. இப்போ இருக்க கவர்மெண்ட் நல்ல வழி பண்ணக்கூடிய கவர்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட். அதனால் இதுக்கான ஒரு நல்ல முடிவு கிடைச்சிரும். இன்னும் ஒரு 10 மைலுக்கு அப்புறமா 10-15 மைல நிறைய இது கிடைக்க போகுது. அதில் நிறைய விஷயங்கள் தெரிய போகுது, நிறைய விஷயங்கள் மாற்றன்றதை சொல்கிறேன். ஓகே சார், இப்போ ஈரான் USA இந்த போர் ஒரு உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் 3 நாட்களில் எண்ணெய் குழாய்கள்லாம் வெடிக்கும் அப்படின்னு ஒரு அறிவிக்கையை தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடுல போய்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் சொன்ன மாதிரி நடந்தா இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? சில வழிகள் திட்டம் போட்டு செய்கிறாங்க. சில வழிகள் ஏதோ ஒரு திட்டத்தினால சில நாடுகளை குலைக்கிறதுனால இவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரியா
வழி பண்ணுறாங்க. அது பின்னாடி அந்த அமெரிக்கா பெரிய வருத்தத்தை அவங்களோட இது வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க போகுது. ஸோ மிகப்பெரிய அவங்களோட இது வந்து ரொம்ப அனுபவிக்க போகிறாங்க அந்த பிரச்சனையினால். இது பண்ணுறது ஒரு தப்பான விஷயம், தேவையில்லாத விஷயங்கள். சில சண்டைகள் வரும் போகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த சண்டைகளை பெருசாக்கக்கூடிய நிலைமைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் அது இல்லாமல் மக்கள் அவதிப்படப்படுறாங்க. இந்த கண்ட்ரி இல்லாமல் யூரோப் கண்ட்ரியோட பிரச்சனைகள் உருவாக்குறது, யூரோப் கண்ட்ரியில் சில வழிகளை உருவாக்கி அந்த பிரச்சனையை உருவாக்கி அவங்கள வந்து ஒரு குழப்பத்தை எடுத்துன்னு வரக்கூடிய நிலைமை இந்த அமெரிக்கா பண்ண போகுது. இந்த பிரச்சனை இதனால தான் அது நடக்க போகுது. இதனால் எண்ணெய்கள், அத்தியாவசிய பொருட்கள் ஏறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சில வழிகள் நமக்கு கிடைக்காதனால, சில பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுனால அவங்க ஒரு கண்ட்ரோலுக்கு வரணுன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளே எண்ணெய் தான் மெயினான பொருள். அது அவங்க தேவையான விளைவுக்கு வழி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அது அவங்க செயலேருந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாமே தவிர மற்றபடி மாறுபட்ட குழப்பங்கள் இல்லை. அவங்க செயல்கள் கரெக்டாக தான் இருக்குது. இவர் தான் தேவையில்லாத ஒரு பிரச்சனை அமெரிக்கா தான் பண்ணுதுன்ற மாதிரியா நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறார். ஸோ இந்த குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவுகள் வந்தால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் பர்டிகுலராக யூரோப் கண்ட்ரியோட குழப்பங்கள் ஏற்படுத்துறதுனால அவங்க பண்ணக்கூடிய வர்த்தகங்கள், துறைகள், இண்டஸ்ட்ரி, சில வழிகளை மாற்றக்கூடிய பிஸ்னஸ், சில பிரச்சனையை உருவாக்கக்கூடிய பிஸ்னஸை அவங்க பண்ண போகிறாங்க. அந்த பண்ணதுனால இதோட அஃபெக்ட் கீழ்தரமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியா, பாகிஸ்தான், அது மாதிரி இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இந்த இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ், இந்த கண்ட்ரிக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட எஃபெக்ட் இப்போ தெரியாது. 2027, 2028 மிகப்பெரிய எஃபெக்டாக இருக்கும். இது என்னடா இப்படி ஆயில் வாங்கியிருந்தால் இந்த மாதிரி ஆயில் வாங்க போகிறோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வந்துடும். மக்கள் அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடிய நிலைமை இந்த சூழ்நிலை ஏற்பட போகுதுன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்க விஞ்ஞானிகள் 12 பேர் வந்து மாயமாகி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். இந்த 12 விஞ்ஞானிகள் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, கொலை செய்யப்பட்டாங்களா இல்லை உயிரோடு தான் இருக்காங்களா? உயிரோடு இருக்காங்கன்னா எங்கே இருக்காங்க சார்? அதாவது சில பேர் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1-2 பேர் தப்பிச்சிருக்கலாம். சில ரகசியங்கள், சில வழிகள் வெளியிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் சில வழிகள் எடுத்துக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கக்கூடியது சில கவர்மெண்ட். இது இல்லாமல் இன்னொரு அண்டை நாடுகள் சில விஷயங்கள் இவங்ககிட்டேருந்து கேதர் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும். யார் இதை பண்ணுறாங்க, என்ன வழி பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ கொஞ்ச நாள்லேயே, ஒரு 10 நாள்லேயே, இந்த ஒரு மாதத்துலேயே இதுக்கு ஒரு முக்கியமான விடை கிடச்சிரும். இல்லை 1-2 பேர் தப்பலாம் தர, இது எல்லாருமே இதுவாகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போது டெல்லி, பெங்களூர் அந்த சைட்லலாம் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம சென்னைக்கு எப்போ கோடை மழை வரும் சார்? ஏன்னா இப்போவே வந்து வெயில் ஒரு தகிக்க முடியாத அளவுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மழை வந்தால் தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மழை எப்போ வரும்? கரெக்டாக 6ஆம் தேதி. 6ஆம் தேதி மழை வழறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி நல்ல மழை இருக்குது. ஸோ இந்த அக்னி ஆரம்பிக்கிற நேரத்தில் நமக்கு முடிகிற கொஞ்ச நேரத்துலேயும் நல்ல மழைகள் ஏற்பட்டுரும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனாலும் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னா இந்த தடவை ஜூலை வரைக்குமே வெயில் அதிகமாக இருக்கும். வெயிலோட தாக்கங்கள் இன்னும் ஜூன் மாதம்லாம் ரொம்ப வெயிலோட வழிகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த தாக்கங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சில நோய்கள் உருவாகக்கூடிய நிலைமை இப்போ இருக்குது. ஸோ மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில தண்ணி, வெளியே குடிக்கிறது, உணவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து நமக்கு தேவையான உணவுகள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வழி பண்ணுறது. நீர் வரத்து காய்கறிகள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு என்ன வகையான உணவுகள் கொடுக்க முடியுமோ மோர் நிறைய எடுங்க. மோரில் நெல்லிக்காய் நிறைய கொடுங்க. அந்த மாதிரியே கொடுக்க சில ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ உடம்புக்கு பசங்களுக்கு கொடுக்குறீங்க, உடலும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நிறைய மாமிசத்தை கொடுத்து உடலோட வயிறு தன்மைகள் வந்து கெட்டுப்போகும். இந்த தன்மைகள் கெட்டு போகிறதால ரொம்ப பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய நிலைமை வந்து சில சிக்கல்கள், சில நோய்கள் உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இப்போது இந்த காரணங்கள். ஸோ அதனால் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயம், மின் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இது உண்மைதானா? அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் மின் தட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப சிரமமாச்சு சார். நமக்கு வந்து இந்த மின் உற்பத்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த பிரச்சனைனால கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் அவதி நல்லா இருக்கும்.
இந்த திருவள்ளுவர், திருச்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஞ்சம் வந்து மக்கள் வந்து அவதிப்பட்டன. ஏன்னா கொஞ்சம் கரண்ட் எடுப்பாங்க. சிட்டியில் கொஞ்சம் 1 hour 2 hours வரும், பெருசாக ஒன்றும் வராது. ஸோ இதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. சில கரண்ட்டு மின்ன வந்து இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வழி வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் இது இல்லாமல் தண்ணி பிரச்சனை வரப்போகுது. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சின்னு வருது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தண்ணி வந்து குடிக்கிற தண்ணிக்கு சில பஞ்சங்கள் ஏற்படுத்தணும். மழை எதிர்பார்க்க இருந்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த தண்ணி பிரச்சனை கொஞ்சம் வரப்போகுது. ஸோ அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. தண்ணி பிரச்சனையில் எது தேவையான விஷயத்துக்கு வழி பண்ணுங்க. பூமி தண்ணி எது கிடைக்குதோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, இந்த 2 விஷயத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் இந்த ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே சில குழப்பங்கள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். ஓகே சார், இந்த வாரத்தில் ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி தங்கம் வெள்ளியின் நிலவரமும் எப்படி இருக்கும் சார்? இந்த மாதம் அதாவது இந்த தங்கத்தோட வெள்ளி ரொம்ப குறைவு இருக்குது. ஸோ இந்த தங்கம் வெள்ளி இந்த மாதம் ரொம்ப குறைவிச்சிடும். வெள்ளி குறைஞ்சு அப்படியே ஏறும். கொஞ்சம் ஏற்றுவாங்க, திரும்ப குறைப்பாங்க, கொஞ்சம் ஏற்றுவாங்க, குறைப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை போய் தங்கமும் அப்படி தான் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த மாதம் 6ஆம் தேதி, ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும், இந்த ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் மக்கள் கொஞ்சம் இதில் கவனமாக இருக்கும். 6ஆம் தேதிக்கு அப்புறம் சில மாற்றங்கள் ஏற்படுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது பூஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். நல்ல வளர்ச்சி வரும். இருந்தாலும் இந்த மாதத்துக்கு எதிர்பார்த்தது கிடையாது. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் மேலும் கீழுமா இருக்கும். இந்த வர்த்தகத்துறையில் பிரச்சனைகள் ஏற்பட போது இப்போ தான் சொன்னோம். இந்த வர்த்தகத்துறையில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஷேர் ரொம்ப டவுனில் போகும். நிறைய விஷயங்கள் அடிப்படும். நிறைய விஷயங்கள் அதில் மாற்றங்கள் சிலதை ஏற்படுத்தும். அந்த நிலைமை ஏற்படுவது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மே 18ஆம் தேதிக்கு அப்புறமா சில மாற்றங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வழி பண்ணிக்கலாம். இப்போது எதுலையுமே ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், ரொம்ப அதிகமான போட்டுட்டு அவதிப்படவும் வேணாம். ஸோ இது தேவை, இந்த பொருள் ஏறும், இந்த வழி வரும், கொஞ்சம் கவனங்கள் இல்லை 10 பேரை கேட்டு அதுக்கு வல்லுநர்கள் கேட்டு அதுக்கான வழிகள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ இந்த வாரத்தில் நடக்க போகக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன சார்? சொல்கிறார். இது வந்து இப்போ வந்து இந்த மழை வரப்போகுது. இந்த மழையினால் சில இடத்துல பர்டிகுலராக பெங்களூரில் ஒன்று அதிகமான மழையும், கேரளாவில் எதிர்பார்க்காத தமிழ்நாட்டு எல்லையில் நிறைய மழைகள் இருக்குது. ஸோ எதிர்பார்க்காத சென்னையிலும் மிகப்பெரிய மேகக்கூட்டம் வரும். மும்பையில் வந்து மழை எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஒரு சின்ன இன்சிடெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்க போது, இந்த ரயிலோட இது வந்து இன்சிடெண்ட் ஆக போகுது. அதை பார்க்க போகிறாங்க மக்கள். அதுக்கான நிலைமைகள் ஏற்பட போகுது. அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அரசியலில் களம் மாறும். சில களங்கள் மாறக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஒரு களம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் எடுத்துன்னு வரக்கூடிய நிலைமை இருக்குது. அது இல்லாமல் ஆளுங்கட்சிகள் வலுவாக இருந்தாலும் சில களங்கள் மாறுறதுனால எதிரோட வேறு கட்சிகள் மாறி சில இடத்துல போய் சேர்றதை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பிரிஞ்சிருக்க கட்சிகளாக சில துணையாக ஒன்றா சேரக்கூடிய நிலைமையும் வருது, அதையும் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த களம் மாறி சில விஷயங்கள் மாறக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறார். பெரிய சில குழப்பங்கள் அரசியலில் ஏற்படுறத நம்ம நிலையும் வரப்போகிறதையும் நம்ம பார்க்க போகிறோன்றதை சொல்கிறேன். ஓகே சார், இப்போ அதே மாதிரி இந்த வாரத்தில் உச்சம் பெறக்கூடிய 3 ராசிகள் என்னென்ன, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 3 ராசிகள் என்னென்ன சார்? கடகம், சிம்மம், கன்னி, இது 3மே அரசியலில் இருக்குது. இது 3மே ஒரு தெளிவான வழிக்கு வந்துடும். தெளிவான வழியும் கிடச்சிடும். அதில் சிம்மம் லாபாதிபதியாக இருக்குது. குரு இன்னும் மாறல. மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வழி வரும். அதனால் லாபத்திலே 11 இருக்கிறதுனால இந்த சிம்மம் அதோட பதவியோட வழியை தேடிக்கும். அதோட நிலை வரும். ஒரு நிலை இருக்குது. ஆனால் கடகத்துக்கு உச்சமான நிலைமை. ஸோ அது தன்னோட ஜென்மத்துக்கு வரப்போகுது. ஜென்மத்துக்கு வந்தாலும் 12 விரையாதிபதியாக இருந்தாலும் தன்னோட ஜென்மத்தை வந்து அது ஒரு வெற்றி பாதையை நோக்கி சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது. கன்னிக்கு லாபத்தில் வருது. 10ஆம் இடத்துல பதவி போகும்போது அந்த பதவி போனாலும் ஒரு லாபத்தை உருவாக்கி ஒரு கூட்டாக வழி பண்ணி செயல் பண்ணக்கூடிய நிலைமை இந்த கன்னிக்கு கிடைக்கும். இருந்தாலும் இருக்கக்கூடிய சிம்மத்தோட லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றத சொல்கிறார்.
சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் பெரிய பலன். அதே மாதிரியா மீனத்துக்கு நல்ல பலன். இந்த மாதிரி தனுசுக்கு ரொம்ப பலம் காத்திருக்கு. நிறைய பணங்கள், வழிகள், எதிர்பார்க்காத தொழில்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வர்த்தகத்திலையும் சரி, அவங்க தொழில்துறையிலையும் சரி நல்லா இருப்பாங்க. மீனத்துக்கு அப்பா இந்த சனி 7 நாள் சனிலேருந்து ஒரு பிரச்சனை தீர்ந்தது அப்படின்ற ஒரு வழிக்கு மீனத்துக்கு ஒரு வழி வந்திருக்கு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசிகள் இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேஷம், கும்பம், துலாம். எதிர்பார்த்ததுக்கு துலாம் விரயத்தில் இருக்கும், மனசு ஒரு குழப்பத்தில் இருக்கும், சஞ்சலங்கள் எப்பவுமே இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த கும்பத்துக்கு விரையாதிபதியாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் திண்டாட்டமாக இருக்கும், வேலைகள் குறையும், செலவுகள் அதிகரிக்கும். மேஷத்துக்கு கணவன் மனைகள் பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், வீட்டு கடன்கள் தாங்க முடியாத ஒரு பிரச்சனைகள், இடுப்பு, கால், கழுத்து, சில சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்பட போகுது. ஸோ இந்த ஜாதகங்கள் மற்ற ராசிகள் சரராசிகள் சமமான நிலைமையில் இருக்குன்றதை சொல்லலாம். ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி பெரும்பாலும் சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த நந்தி பகவானை வழிபடும் சிறப்பு என்ன? அதே மாதிரி வீட்டில் நந்தி பகவான் வச்சு வழிபடலாமா? நீங்கள் கேடா நீ கேடா கேடா நீங்கள் கேடா திங்கன் கேடா நீங்கள் கேடா கேடா நீ கேடா தேவி கேடா திங்கன் கேடா நீங்கள் கேடா நீ 18 சித்தர்களில் நந்தி தேவர் ஒருத்தர். அதே நேரத்தில் 8 சித்தர்களில் நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு. 8 சித்தர்கள் எம்முள் பிறந்தவன் நந்தி தேவன் அப்படின்றத திருமூலரும் சொல்கிறார். ஸோ நந்தி தேவர்ன்றது ஒரு ரிஷி, அதை பிறந்திருக்கக்கூடிய ஒரு சித்தர். அந்த சித்தரோட வழியில் சில வழிகள் இறைவன் ஏற்றுக்கொண்டதுனால அவரோட வழிபாடுகள், இறைவனோட வழிபாடுகள், அவர் காட்டிக்கூடிய தன்மைகள், அவர் காட்டிருக்கக்கூடிய நிறைய வழிகளை தான் இந்த நந்தியை நம்ம இறைவனுக்கு நேராக வச்சுருக்கோம். அது இல்லாமல் அந்த நந்தியை வாகனமாக வச்சுருக்கோம் இறைவனுக்கு. ஸோ சிவனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி. எந்த ஒரு காரணம் நந்தியை வீட்டில் பூஜை பண்ண தேவை கிடையாது, தாராளமாக பூஜை பண்ணலாம். நந்தி எடுத்துகிட்டு வரலாம். அது இல்லாமல் பசுமாடு, அந்த பசுமாடாக இருக்கக்கூடிய ஒரு சிலையை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு வீட்டுக்குடியே இருக்கக்கூடிய வழிகள். நம்ம பிள்ளைகள் குடிக்கக்கூடிய பால் கூட இந்த பசுபால்னு தான் வரும். அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுற உணவு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. பசுமாடோட உடலில் பார்த்திங்கன்னா ஒரு தன்மையான ஒரு ரேஸ் இருக்குது. அதனால தான் சில பூஜைகள், வழிபாடுகள் அதை பண்ணுறோம். அது இல்லாமல் நந்தி தேவர் தன்னோட உயிர் பெற்று, அதாவது பிரதோஷ அன்னைக்கு இறைவன் உயிர் பெற்று வெளியேறப்போ அதிகமான உற்சாகத்தோடு கொண்டாடியவர் நந்தி தேவர். அதனால தான் அந்த பசுமாடோட தலையில் இது நந்தி தேவரோட தலையில் இருக்கக்கூடிய வழியாக நம்ம போய் சுற்றக்கூடிய நிலைமையாக இருக்கணும். அதனால தான் பிரம்மா கிட்ட போயிட்டு திரும்பவும் நீங்கள் திரும்ப இந்த பக்கம் இப்படி போயிட்டு 3 வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாடுகள் முடியக்கூடிய தன்மைகள் நமக்கு இருக்குது. பிரதோஷத்தை முழுசாக சுற்றாமல் இந்த நந்தியோட தலை போல் நம்ம சுற்றிட்டு வரப்போ நமக்கு பூர்த்தி கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறார். அதனால தான் நந்திக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. எல்லா விஷயத்திலும் நந்தி நம்மளை காத்து ரசிக்கக்கூடாது. விஷயங்களை சொல்லக்கூடிய நந்தி இறைவனோட பார்வையில் இருக்கிறனால தான் மக்கள் தன்னோட மனசில் அதோட காதில் போய் சொல்லக்கூடிய தன்மையாக இருக்காங்க. அதை காதில் சொல்கிறப்போ இறைவன் அங்கே பார்க்குறப்போ அந்த வார்த்தைகள் போய் சேரும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் இறைவன்கிட்டேருந்து வந்தது. அதனால் நந்தியை வேண்டது நல்லது. நந்திக்கு ஒரு மகிமையே உண்டுன்றதை சொல்லலாம். சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம இன்றைக்கு நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வந்துட்டு கோடான கொடிசில் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி.